ஆதியில் இருந்த மனுஷன் எப்படி வந்தான் என்று அநேகருக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. சிலர் குரங்கிருந்து வந்தான் அப்படின்னு நினைச்சிட்ருக்கீங்க. ஆனால் அப்படி அல்ல பிரியமானவர்களே. கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணை எடுத்து அவனை ஒரு மனித உருவமாய் படைத்து அவருடைய சுவாசத்தை அவனுடைய நாசிலே ஊதும்போது அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறிவிட்டான். கடவுள் மனிதனை அவருடைய சாயலாகவே படைத்திருக்கிறார். அவருடைய சுவாசத்தை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் மனுஷனும் அவரை போலவே உருவாக்குற தன்மை கொண்டவனாய் இருக்கிறான். அவரை போலவே அநேக காரியங்களை படைக்கின்றான். அவரை போலவே அதிகாரமுடையவராய் இந்த உலகத்திலே அனைத்தையும் ஆளுகை செய்து ஜீவனோடு இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், பலுகி பெருகுங்கள் என்று. அதை போல அவன் பூமியிலே 800 கோடி மக்களாய் இம்மட்டும் பலுகி இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய சொன்ன வார்த்தை அவன் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் பாவம் அவனுக்குள் வியாதி மரணம் விட்டது. அதை போக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் பரலோகத்திலிருந்து பூமிக்கு மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே மனுஷனை மீட்டிருக்கிறார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது.